அதுக்கு முதல் பார்த்தோம்னா இவங்க இதை காட்டுங்க, சமையல் அறையை காட்டுங்க. இப்போ நீங்கள் இந்த சமையல் அறைக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஆள் தேவைன்னா கூட இவங்கள்டே நீங்கள் அது பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் வரும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால ஃப்ரிட்ஜும் இருக்குது. இது வந்து நான் ஏசி ரூம், ஏன்னா நான் ஏசி ரூம். இதில் வந்து டபுள் பெட் இருக்குது. இந்தியாவில் பார்த்தோம்னா நீங்கள் கொண்டாடுறது பொருட்களை வைக்கிறதுக்கு அலுமாரியும் இருக்குது. நல்ல சேஃப்டியாக வைக்கலாம். நல்ல மெத்தேன நல்ல கட்டில் எல்லாமே பாருங்க. உங்க அந்த லோக்கலை கொடுக்கல. இப்போ நான் ஏசி தானே, 3000 ரூபா தானே, அதுக்கு என்னதுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுப்பாங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கல. அதுவுமே நல்ல ஒரு க்ளீனாக நல்ல ஒரு கணக்கான ரூமாக இருக்குது. அங்கால இவங்களுக்கான பாத்ரூம், இது அட்டாச் பாத்ரூம் இல்லை. ஆனால் என்னென்னு சொல்கிறேன், இந்த ரூமுக்குள்ளால தான் போகணும். அதனால் அட்டாச் பாத்ரூம்ன்ற மாதிரி தான். இந்தியாவில் பாருங்க குளியலறை இருக்குது. அங்கால பார்த்தோம்னா பாத்ரூம் இருக்குமா இருக்கும். அதையும் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. க்ளீன் தான் முக்கியம். கண்டிலே பாருங்க இவ்வளோ ஒரு நேர்த்தியான முறையில் க்ளீனாக வச்சுருக்குறாங்க பாருங்க.